உங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் பூகம்பமே வெடிச்சிருக்கு. பெத்த குழந்தைகளை பிரிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் இங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடிப்போயிருவீங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்னு விடாம விலாவாரியா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே தமிழ் ஆஸ்பத்திரில பிரசவ வலியில துடிக்கிறப்போ சேதுதான் அவளை காப்பாத்தி கொண்டு போய் சேர்த்திருக்கான். தமிழுக்கு இரட்டை குழந்தை பொறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆனா இங்கதான் ஒரு பெரிய இடி விழுது. சேதுவோட அப்பத்தா நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேது முன்னாடி ஒரு ஆண் குழந்தையை நீட்டுறாங்க. மத்தவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என் பேரனுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கிறேன்னு சொல்லி தமிழுக்கு பிறந்த அந்த ஆண் வாரிசை சேது கையில கொடுக்க வராங்க. சேதுவோட அம்மா கனவுல வந்து சொன்ன மாதிரியே தமிழுக்கு பொண்ணா பொறந்துட்டாங்கன்னு சொல்லி பெண் குழந்தையை தமிழ் கிட்டையே விட்டுட்டு இந்த ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே கல்யாண மண்டபத்துல இருக்கிற எல்லாருக்கும் தூக்கிவாரி போடுது. மோகனா சும்மா இருப்பாளா? உடனே கோபமா வந்து தமிழுக்கும் சேதுவுக்கும் தான் எந்த உறவும் இல்லையே, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்து இவன் தலையில கட்டுறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு அப்பத்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா தகப்பனுக்கும் புள்ளைக்கும் இருக்கிற உறவை எப்படி பிரிக்க முடியும்னு நியாயம் பேசுறாங்க. ஆனாலும் மோகனாவும் ஐஸ்வர்யா குடும்பத்தாரும் இதை ஏத்துக்கவே இல்ல. ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து என் பொண்ணு எதுக்கு யாரோ பெத்த குழந்தையை வளர்க்கணும், எங்களுக்கு இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்பத்திரியில தமிழ் மயக்கம் தெளிஞ்சு முழிக்கிறா. அவளுக்கு பெண் குழந்தை பொறந்துருக்குன்னு சொல்லி அவ கையில கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க தமிழ் ரோட்டுல அடிபட்டு கிடந்தப்போ மாமா சேது தான் பதறிப்போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்தாருன்னு உண்மையே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தமிழ் ரொம்பவே எமோஷனல் ஆகுறா. பாவம் கல்யாண மாப்பிள்ளை அவரை போய் நான் தொந்தரவு பண்ணிட்டேனேன்னு நினைச்சு ஃபீல் பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தமிழுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நான் இரட்டை குழந்தை தான பெத்தேன், என் கையில ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை இங்கன்னு சொல்லி கதறி துடிக்கிறா. பெத்த வயிறு துடிக்க தமிழ் இன்னொரு குழந்தைக்காக அழுகுற அந்த காட்சி நிஜமாவே எல்லார் மனசையும் உலுக்கி எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் மண்டபத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அப்பத்தா ராசாங்கம் கிட்ட இந்த குழந்தையை நீங்க ஏத்துக்க போறீங்களா, இல்ல நான் இத அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் குப்பையில கண்டெடுத்தேன்னு சொல்லி கொடுக்கட்டுமான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சேதுவை பார்த்து எல்லாரும் கேக்குறாங்க, நீயே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்த, நீயே பிரசவத்துக்கு உதவியா இருந்த, இப்போ உன் குழந்தையை ஏன் தூக்க மாட்டேங்குறன்னு கேக்குறாங்க. ஆனா சேது ரொம்ப கோபமா, இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தமிழோட ஞாபகம் தான் வருது, என்னால நிம்மதியா வாழ முடியாது, கண்டிப்பா நான் இந்த குழந்தையை தூக்க மாட்டேன்னு முகத்துக்கு நேரா சொல்லிறான். எல்லாரும் அமைதியா நிக்கிறப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒரு நிமிஷத்துல யாரும் தூக்கலனா ஆசிரமத்துக்கு போவேன்னு அப்பத்தா கிளம்பும் போது அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியம்மா ஓடி வந்து என் செல்லம், என் வைரம், என் குடும்ப வாரிசுன்னு சொல்லி அந்த குழந்தையை வாரி அணைச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மோகனாவும் ஈஸ்வரியும் ரொம்பவே அதிர்ச்சியாகி கத்துறாங்க. ஈஸ்வரி வந்து என்ன காரியம் பண்றீங்க, சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய சுமையை தூக்கி அவங்க தலையில வைக்கிறீங்களேன்னு சண்டை போடுறாங்க. தமிழ் திமிரு பிடிச்சு போனதுனால தான் சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணான், இப்போ இந்த குழந்தையை கொண்டு வந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஈஸ்வரி கேட்கிறா. சேதுவும் அமைதியா நிக்கிறான். இந்த குழந்தையை பெத்தவ கிட்டையே கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு ஈஸ்வரியும் மோகனாவும் ரொம்ப கொடூரமா பேசுறாங்க. ஆனா அந்த பெரியம்மா இது நம்ம ரத்தம், நான் விடமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. கடைசியில தமிழ் ஆஸ்பத்திரியில இன்னொரு குழந்தை இங்கன்னு கேட்டு கதறுறதோடவும் மண்டபத்துல குழந்தையை வச்சு நடக்குற பெரிய போராட்டத்தோடவும் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா தமிழ் தன்னோட குழந்தையை தேடி கல்யாண மண்டபத்துக்கு வருவாளா? அப்படி தமிழ் வந்தா சேது அந்த குழந்தையை தமிழ் கிட்டையே திருப்பி கொடுப்பானா? இல்ல பெரியம்மா அந்த குழந்தையை விடமாட்டேன்னு சண்டை போடுவாங்களா?
மோகனாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து அடுத்து என்ன தந்திரம் பண்ண போறாங்கன்னு நாளைக்கு எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது.